பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளையும் தேவனுக்குள்ளாய் ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். 28:20 அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். தாவீது சாலமோனோடு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த விஷயத்தை. ஏன் அப்படி இந்த ஒரு வார்த்தையை சொன்னார்னா, தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ அல்ல உன் கர்ப்ப பிறப்பாகிய அந்த ஆலயத்தை கட்டுவான். அவர் சாலமோனை அரசனாக்கி அவனிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த ஆலயத்தை நீ கட்டுவாய், இதை கட்டி முடிகிற வரையிலும் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். தேவனுக்கு அடுத்த காரியத்தை, தேவனுக்கு அடுத்த தேவ வேலைக்கு அடுத்த ஊழியத்துக்கு அடுத்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அடுத்த காரியத்தை நீ செய்யும்படி தேவன் முன்குறித்தாரானால், தேவன் தெரிந்தெடுத்தாரானால், அந்த காரியத்தை நீ செய்து முடிக்கிற வரை 1000 தான் துன்பம் வந்தாலும், யுத்தம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என் ஆண்டவர் இயேசு உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? சாலமோனை அதற்கு தெரிந்தெடுத்தார். எதற்கு? ஆமென். தேவன் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு. இந்த காலவேளையில் தேவன் எதற்காக உன்னை தெரிந்தெடுத்தாரோ, தேவநாம மகிமைக்கென்று உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தேசத்தில் ஆமென் தேவநாமத்தை மகிமைப்படுத்த உன்னை எதற்கெல்லாம் தெரிந்தெடுத்தார், அதை செய்து முடிக்கிற வரை எத்தனை மந்திரங்கள், சூனியங்கள், எதிரிகள் உனக்கு எதிராய் வந்தாலும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. இந்த காலவேளை இந்த உறுதிப்படுத்திக்கொள், தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நிறைவேற்ற, அதை நிறைவேற்றி முடிகிற வரை என்னை கைவிட மாட்டார். அந்த வேலை முடிஞ்சிட்டுன்னா ஆமென் ஜெயத்துடன் தேவ சந்நிதியில் ஆமென் நித்திரைக்கு கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஜெயத்துடன் ஓடு. ஆமென் கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார், கைவிடாத தேவன். தைரியத்தோடு ஆமென் எந்தெந்த வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தருகிறார், அதை நிறைவேற்றி முடித்து நம்முடைய வேலையை, கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடித்து ஓட பரலோகம் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, சாலமோனை குறித்து நீ சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தோம். எங்களை குறித்தும் இதுபோல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். தெரிந்தெடுத்த அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தேசத்தில், சபைகளில் செய்து முடிக்கிற வரை நீர் எங்களை கைவிடுவதல்ல, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. சோர்ந்து போன உள்ளங்கள், தள்ளாடின உள்ளங்கள், ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நினைத்த அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. God bless you. Praise the Lord.